நீங்கள் பார்க்க போகிறது எஃப்ஏ எம்ப்ளாய்க்கு எப்படி அப்ளை பண்ண பார்க்க போகிறோம். அது ஓடிபி தெரியாதவங்க, சப்போஸ் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து நம்முடைய பாஸ்வேர்டு மறந்துட்டுருப்பாங்க, அதனால் பக்கெட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம பாஸ்வேர்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சென்டு ஓடிபி, அதாவது ஓடிபி கொடுங்க. ஓடிபி கொடுத்து பாருங்கள். இப்போ நம்ம பாஸ்வேர்டு புதுசாக பண்ணிக்கலாம். சில பேர் மறந்து போயிருக்கும், அதனால் இந்த மாதிரி பாஸ்வேர்டு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை, அதையே போடுங்க. ஸோ வந்து 1925. இப்போது பின் நம்பர் செட் பண்ணுங்கள். ஒரு 4 நம்பர் நீங்கள் செட் பண்ணிங்க, ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. ஸோ பாஸ்வேர்டு செட் பண்ணிடுறோம், சப்மிட் தரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்து உள்ளே போகிறோம். இங்கே போன ஒன்று இங்கே ஆப் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்பில் நாம் வந்து நம்முடைய இங்கே இருக்குது பாருங்கள், அதாவது அட்வான்ஸ் இருக்குது பாருங்கள், இதுதான் கிளிக் பண்ணணும். அட்வான்ஸ் தான் கிளிக் பண்ணணும். அட்வான்ஸ் கிளிக் பண்ணுறோம். இதில் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் இருக்குது பாருங்கள், ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் இதுதான். இதை கிளிக் பண்ணுறோம். இப்போ தீபாவளி என்றதால இங்கே மேலே அப்ளை இருக்கு பாருங்கள், மேலே இருக்கு பாருங்கள். ஸோ மேலே இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுறது. அப்ளை இங்கே இருக்குது பாருங்கள், அப்ளை இங்கே இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணணும். அப்ளை கிளிக் பண்ண உடனே ஃபெஸ்டிவல் நேம் எப்போ வருது நமக்கு, ஆக்சுவலாக வந்து நம்ம தீபாவளி போடுவோம், தீபாவளியும் கொடுப்போம். அதுவே மந்த்லாம் எடுத்துக்கும், அதெல்லாம் எடுத்துக்கும். இன்ஸ்டால்மெண்ட்லாம் 10,000 வந்து அதுவே வந்துடும், எல்லாம் வந்துடும். அட்டாச்மெண்ட் நீங்கள் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு பாருங்க, இங்கே இருக்கிற அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, அட்டாச்மெண்ட் போகிறோம். நம்மக்கிட்ட ஏற்கனவே ஃபோனில் வந்து ஒரு ஃபார்மெட் இருக்கும், ஃபார்மெட்டு இங்கே இருக்கும். ஸோ ரிசெப்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த டாக்குமெண்ட் வந்து ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படின்னு ஒரு நம்ம வச்சுருக்கோம். ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு அந்த ஃபார்மெட் வந்து இங்கே இருக்கும். அதை நம்ம நீங்கள் உங்கள் நேமெல்லாம் போட்டு சைன் பண்ணி ஒரு பேப்பரில் உங்கள் பேர் லாஸ்ட்டாக எப்போ வாங்கினீங்க அதெல்லாம் வந்து எழுதி அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. ஸோ அதை வந்து எழுதிட்டு அடுத்து அப்லோட் பண்ணியாச்சு. இதை மறக்காமல் அப்லோடு கொடுங்க. அப்லோட் ஆகுது. அப்லோட் பண்ணிட்டு பிறகு தேவையில்லை டெலிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ண போதும். அடுத்து வந்து சப்மிட் பண்ண டிக் வந்து பாருங்களா, டிக்கு வரணும். இந்த மாதிரி டிக்கு வரும். ஸோ இந்த மாதிரி டிக்கு வந்து பாருங்கள். வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகும். ஸோ இது வந்து அடுத்த இன்ஸ்டேட்டுக்கு போயிடும். இன்ஸ்டேட்டுக்கு நீங்கள் சொல்லலாம், இது மாதிரி எனக்கு நீங்கள் ஃபெஸ்டிவல் போடுங்கன்னு சொல்லி இது அப்ளை பண்ண பிறகு சொல்லலாம். ஸோ அக்டோபர் 3 போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக போட்டதெல்லாம் காட்டுறது நமக்கு. நான் வந்து 2019 போட்டிருக்கேன். அடுத்தது 20 போட்டேன், எனக்கு வரல. 24 போடுறேன், 4ஆம் தேதி இப்போது அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அப்ளை பண்ணதெல்லாம் இங்கே காட்டும். இது இன்ஸ்டியூட்டருக்கு வந்துடும். இன்ஸ்டியூட்டருக்கு வந்துடும். உங்கள் ஸ்கூலில் இன்ஸ்டியூட்டர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து ஆப்பில் அப்ளை பண்ணிட்டு சொன்னால் இதுக்கப்புறம் அவர் வந்து உங்களுக்கு ஃபெஸ்டிவல் போட்டு கொடுப்பார். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணணும். ஸோ வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து போன தீபாவளி வாங்கி தான் இப்போ வாங்கலாம். ஸோ போன பொங்கல் வாங்கி தான் இப்போ வாங்க முடியாது. ஸோ இது மாதிரி பார்க்கணும். வேறு தகவல் என்ன இதில் இருக்குதுன்னா மை ஆப் விடுங்க. இதில் லீவ் அப்ளை பண்ணுறதெல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் பார்க்கலாம். லீவ் அப்ளை பண்ணுறது, பே ஸ்லிப் இருக்குது, அதில் பே ஸ்லிப் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஆப்ஷன்லாம் வந்திருக்கு. அதனால் வந்து எல்லோரும் வந்து களஞ்சியம் ஆப்பை எல்லா டீச்சர்ஸ், எல்லா ஸ்டாஃபும், எல்லா ஸ்டாஃபும் வந்து பயன்படுத்துங்க. அது வந்து சிறப்பாக தான் இருக்குது. ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து சப்போஸ் பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சுன்னா பர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், நம்ம ஆப்பில் வந்து குரோம் இதில் ஆக்சுவலாக எல்லாமே வந்து இப்போ வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நன்றி, வணக்கம்.